Smarties, welcome back to the channel. Kranil's Life Iraniya Prakina, you're always welcome. So, இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங். ஸோ 32 வீக்ஸ்லேருந்து வந்து நான் 30 வீக்ஸ்லேருந்து வந்து பேக் பண்ணுன்னு சொல்லி இப்போ தான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 3 வீக்ஸ் கழித்து வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஆல்ரெடி 35 வீக்ஸ் ஆக போகுது. ஸோ இந்த டைமும் பண்ணலைன்னா இன்னும் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் முன்னாடியே. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நோட்டில் எனக்கு தனியாக பேபிக்கு தனியாக அப்படிங்கிற மாதிரி நோட்டில் எல்லாமே வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எழுதி என்னென்ன எதெல்லாம் பண்ணணும், ஆஃப்டர் ஹோம் கம்மிங் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து எனக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் பேபி அரைவலுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிக்கிட்டு எல்லாமே நோட்டட் டவுன். அதுக்கப்புறம் அதை பார்த்து நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ அதில் தான் இன்றைக்கி வந்துட்டு உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மதருக்கு என்னென்ன நீடோ அது எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நீடடாக இருக்கிறது இந்த டிஸ்போசபிள் சானிட்டரி நாப்கின்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவர் ஈவ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஜஸ்ட் பீரியட் பேண்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னர்ஸ் வந்து நம்மளுக்கு நீடட் இருக்காது, அப்படியே நம்ம போட்டுட்டு எடுத்துக்கிற மாதிரி இது ஒரு பேக் வந்து எடுத்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் சானிடரி நாப்கின்ஸ் இஃப் நீடட் அப்படிங்கிறதுக்காக இதுவும் அதே பிராண்ட்லேருந்து வாங்கியாச்சு. பீ சேஃப் அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதனால் இது ஒரு பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுட்டேன். இஃப் நீடட் சப்போஸ் அது நல்லா இல்லை அப்படின்னா இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதுவும் ஒன்று வந்து எடுத்தாச்சு. டிஸ்போசபிள் பிரெஸ்ட் பேட்ஸ் லவ் லேப் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு நீடாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலருக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. எதுக்கும் இருக்கட்டும், அதாவது ஸ்பில் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி ப்ராஸ் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நார்மல் இன்னர் ஷார்ட்ஸ் ஏதாவது தேவை இருந்ததுன்னா அது உங்களுக்கு நீடட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் டவல்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நார்மலான ஒரு கிளாத்திங் ஜஸ்ட் இன்கேஸ் எதுக்காவது நீடட் இருந்ததுன்னா அப்படிங்கிறக்காக இது ஒன்று எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஃபைல்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, என்னென்னலாம் நீட் இருக்கோ அது எல்லாமே. அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஃபைலு கண்டிப்பாக நம்மளுக்கு அங்கே போனனையும் பெயின்ஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை லெக் கிராம்ப் இருந்தால் கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஹாட் பேக் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி ஃப்ரெண்ட்லி குர்த்தீஸ் இந்த சென்ஸ் அது எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் வந்து கொஞ்சம் காட்டன் அண்டு ரயான் மெட்டீரியலில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஜிப்போடையும் இருக்குது, ஜிப்லெஸ்ஸும் இருக்குது. அது இல்லாமல் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் வி ஆர் கோயிங் இன்டு ஒரு சி செக்ஷன் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரண்ட் ஓப்பனில் இருக்க மாதிரி நம்மளுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து தேவைப்படும். ஸோ இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பட்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக மேலேருந்து கீழே வரைக்கும் பட்டன் ஓப்பனில் இருக்கும். இது ஒரு ட்ரெஸ் மாதிரி டைப்பு. ஸோ அதனால் அது 2 எடுத்து வச்சுக்கிட்டேன். இஃப் நீடட் அப்படின்னா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. அந்த டைமில் போய் நம்ம நைட்டிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அதனால் எங்கிட்ட இருக்கிறதுலே வந்துட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். இதெல்லாமே வந்துட்டு காட்டன் தான், ரொம்ப ஈஸியாக ப்ரீத்தபிளாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். டிஷ்யூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அங்கே இருக்கோ இல்லையோ ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு ஹேண்டியாக டக்குன்னு நம்மளுக்கு வேணும்னையோ எடுக்கிறதுக்குன்னா பாத்ரூமில் கூட யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த டிஷ்யூ ரோலன்னு நார்மல் டிஸ்போசபிளும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே. ஸோ இது வந்து நம்ம என்ன தான் தனியாக நம்ம ரூம் எடுத்திருந்தாலுமே, தனியாக நம்மளுக்கு பாத்ரூம் இருந்தாலுமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் முன்னாடி அடிச்சு விட்டுக்கலாம். அண்ட் முன்னாடி பெட்டில் கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சோஃபா ஏதாவது சைடில் போட்டிருக்காங்க, சேர்ஸ் இருக்குது, நம்ம உட்கார வேண்டியது வருது அப்படின்னாலுமே இதை அடிச்சுட்டு உட்காந்துக்கலாம். ஏன்னா அந்த டைமில் நம்மளுக்கு இம்யூனிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது, அதனால இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டி மிரர். இது தேவைப்படுமா என்னமோ எனக்கு தெரில, பட் இருந்தாலும் கிளம்பி வரும்போதாவது அட்லீஸ்ட் நம்ம ஃபேஸ் நல்லா பார்த்து வரணும் அப்படிங்கிறக்காக ஹேண்டி மிரர் ஒன்று எடுத்து வச்சாச்சு. வந்து என்னோடய டாய்லெட்ரி பேக் தேவைப்படுமா என்னன்னு தெரில. எனக்கு 2 டேஸ் எல்லாம் குளிக்கலன்னா பயங்கரமாக தலைவலி வந்துடும். இங்கே சப்போஸ் 5 டேஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தலை குளிக்கணும் காய வைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா தேவைப்படும் அப்படிங்கிறக்காக ட்ரையர் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு, அப்புறம் லிஸ்ட்ரன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்மளுக்கு நீடடாக இருக்கலாம். பேபி பக்கத்தில் போகிறோம், நம்மளே வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நான் இதை ஒன்று வாங்கிட்டேன். அண்ட் வரவங்களும் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு பேபி பக்கத்தில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இது கன்ஃபார்மாக வேணும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சிஸ்ஸர்ஸு, சோப்பு,
பர்ஃப்யூம், அண்டர் ஆர்ம் ரோல் ஆன், அதுக்கப்புறம் வந்து பாடி வாஷு, லிப் பாம்ஸு, சிசர்ஸு, மாய்ஸ்சரைசர், அப்புறம் கேட்ச் கிளிப் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்து வச்சுருக்கேன், நீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேஸ்லின், அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ரீம், மை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கும் வரும்போது வேணும் ஹோம் கம்மிங் அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காஜல் ஒன்றும் லிப் பாம் ஒன்றும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோம் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரஷ் நியூவாக இருக்குது. ஸோ இந்த டாய்லெட்ரி பேக் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து எடுத்து வச்சாச்சு. இதில் பேண்டு, ஹேர் பேண்டு, கிளிப்ஸு எல்லாமே என்னென்ன நீட்ரு வேணுமோ அதெல்லாமே வந்து இதில் இருக்குது. லாண்ட்ரி பேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்படியும் அங்கே வாஷ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் லாண்ட்ரி பேக்ஸ் இருந்தால் ஈஸியாக அழுக்கெல்லாம் டக் டக்குன்னு அதில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து மதருக்கு நீடடான என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாமே வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அந்த பில்லோ, ஒரு குட்டி பில்லோ வந்து எடுக்கணுன்ட்டு இருக்கேன். அதெல்லாம் போகும்போது எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு குட்டி பில்லோ, குட்டி முருகர் ஃபோட்டோ, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நான் எழுதி வச்சுருப்பேன். சாக்லேட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா நட்ஸு, அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் என்னெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத வேணால் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த சைட் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இஃப் நீடடாக இருக்குது, தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தேவையில்லைன்னா யூ கேன் ஸ்கிப் இட் அவுட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து குட்டிக்கு என்னென்னலாம் நீடு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து பார்த்துலாம் நான் எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போசபிள், நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து தேவை இருக்கும். ரொம்ப காட்டனியாக இல்லை வந்து ஒரு சிலர் வந்து சாரீஸ் வந்து கிழிச்சிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிஸ்போசபிள் நாப்பீஸ்க்காக வந்து இது எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பியோர் 100% காட்டன் ப்ளஸ் கார்டான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து பேபிக்காகவே நம்ம இங்கே வந்து ஒருத்தவங்கிட்ட சொல்லி அதை வந்து வாங்கினது. இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல கிளாத்திங் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து பீஸ் மாதிரி நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 17x17 அந்த மாதிரி நான் ஒரு சைஸ் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 50 பீசஸ் இருந்துச்சுன்னா அப்போதைக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 days வரைக்கும் வந்து நம்ம இது போட்டு அப்படியே ஜஸ்ட் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைட் வேணும்னா நம்ம பேண்டீஸ், அதாவது நம்ம நாப்கின்ஸா டைப்பர்ஸ், இது சொல்லி பழகணும்னு நினைக்கிறேன். டைப்பர்ஸ் வந்து நார்மலாக நைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இஃப் நீடட். அதனால் அதுவும் வந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து நியூவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ அதனால் இது வந்து வாஷ் பண்ணணும். இது வந்து ஒரு 50 பீசஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. ஆனால் ஒரு ட்ரை ஷீட்டு, இதில் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கிறது இது ஒன்று இருந்தது, அதனால் இது வந்து எடுத்தாச்சு. ட்ரை ஷீட்டு, வாஷ் கிளாத்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மஸ்லினில் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஃபேஸ்லாம் வைப் பண்ணி விட்டுருக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மஸ்லின் கிளாத்து, இது வந்து நார்மலாகவே நம்மளுக்கு ஸ்வாடில் பண்ணுறதுக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. ஸ்வாடில் இந்த சென்ஸ் குழந்தைய வந்து நம்ம ரேப் பண்ணி தான் நைட்டு தூங்க வைக்கணும். ஸோ அவங்க ஈஸியாக வந்து குவிக்காக வந்து தூங்கிடுவாங்க, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இது எல்லாமே வந்து மஸ்லின் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 3 இருக்குது. இது வந்து நம்ம டவல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்வாட்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு கையில் பிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய மல்டி பர்பஸ் இருக்குது, அதனால இது எடுத்துக்கலாம். நார்மல் டவல், மறுபடியும் ஒரு டவல், அப்புறம் மறுபடியும் ஒரு கேரி டவல் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இது கேரி டவல் மாதிரி ஹூடியோடு இருக்கும். ஸோ இது டவல் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கேரி பெட்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இஃப் நீடட் அங்கேருந்து வரும்போதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கேரி பெட் வந்து எடுத்தாச்சு. க்யூட்டாக இருக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் மெயினாக ட்ரெஸ்ஸஸ் தேவைப்படும். ஸோ 2 சாக்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மிட்டன்ஸு, கேப்பு, சாக்கு செட்டு அப்படி இருக்குது, செட்டாக. ஸோ அதோட செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 செட் வந்து எடுத்து வச்சாங்க. 2 days 3 days அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகாமல் ஒரு 5 days இருந்தாலுமே அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அங்கே போயிட்டு நம்ம திருப்பியும் வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. வேணாட்டி திருப்பி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம், அவ்வளோதான். அதனால் நான் ஒரு செட் வந்து ஒரு 3 sets வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். 3 to 4 sets இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதே தான் மிட்டன், சாக்ஸ் அண்டு கேப்பு. இது வந்து நல்லா பன்னி மாதிரிலாம் இருக்கும், அழகாக சிக் 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 அப்படின்னு இருக்கும். இதுவும் அழகாக இருந்துச்சு.
ஸோ இதுவும் எடுத்தாச்சு. இதுக்கு பேர் 1C தான் சொல்கிறாங்க. இது நான் வாங்கும் போது தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் 1C அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் வாங்கிக்கணும். இது நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன், ஜஸ்ட் இன்கேஸ் போட முடிஞ்சால் போடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜப்லாஸ் தாங்க, ஈஸியாக வேர் பண்ணுற மாதிரி ஜப்லாஸ் வித் பட்டனோடு இருக்க மாதிரி இருக்குது. க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப குட்டி. ஸோ இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி பேபிக்குன்னு ஒரு டிட்டர்ஜென்ட் இருக்குது, மதர்ஸ் பாஷ் அப்படிங்கிறதுலேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கட்டுற டைப்பும் எடுத்திருக்கேன் நான். சைடில் கட்டுறது, மேலே நாட் போடுறது, அதுக்கப்புறம் ஒயிட்டு, ஃபுல் ஒயிட்டு, ஃபுல் காட்டன் இது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது வந்து எடுத்தாச்சு. இந்த ஜப்லாவும் பார்த்திங்கன்னா ஃபுல் காட்டன் மெட்டீரியலில். ஸோ எல்லா இதுலேயுமே நான் ஒன்று எடுத்து வச்சிட்டேன், 2 அந்த மாதிரி. ஈஸியாக நம்மளுக்கு வந்து எது நல்லா இருக்குமோ, அது எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மஸ்லினில் 2 பாருங்கள், மஸ்லின் கிளாத்து. ஸோ மஸ்லினில் 2, காட்டனில் ஒரு 4-5, கட்டுற மாதிரி பட்டன் வச்சு, இந்த மாதிரி என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எல்லா டைப்ஸ்லையுமே வந்து ஜப்லாஸ் வந்து இருக்குது. பேர் ஜப்லாஸ்ன்னு சொல்கிறாங்க. நானே வந்து இப்போ தான் சொல்லி பழகியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து உங்ககிட்ட பேசும்போதோ இல்லை வீடியோலையோ விலாக்லையோ வந்து நிறையா வேர்ட்ஸ் வரலாம். ஸோ இது வந்து எல்லாமே வந்து நியூ பார்னுக்கு உண்டான ஆல் டைப்ஸ் ஆஃப் ஜப்லாஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா பயங்கர வெயிட்டாக இருக்குது. இந்த மதர்ஸ் பாஷ்லேருந்து தான் நான் வந்து வெட் வைப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 4 செட்டாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் மதர்ஸ் பாஷ்லேருந்து. நான் வந்து மதர்ஸ் பாஷ்லேருந்து தான் வந்துட்டு வெட் வைப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 4 செட்டாக வந்து வாங்கினேன். ஸோ இதில் 1 மட்டும் நம்ம ஹாஸ்பிட்டல் பேக் வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இஃப் நீடட் ஒரு 60 இருக்குது, 60 வைப்ஸ் வந்து இதில் இருக்குது. இதான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, நிறைய ஃபோமு, இந்த டிட்டர்ஜென்ட்லாம் அதிகமாக இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால வந்து இது வந்து வாங்கியிருக்கேன். எங்கள் குளிப்பாட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படும் இல்லையா. ஐயோ வாங்க முன்னாடி எல்லாம். ஸோ நான் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமா எர்த்லேருந்து மில்கி சாஃப்ட் ஹெட் டு டோ வாஷ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா pH வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு 5.5 இருக்குது. ஸோ அதனால மட்டுமே நான் அது வந்து வாங்கிட்டேன். அப்புறம் பாத் பாரும் வந்து எடுத்தாச்சு. அதுவும் மாமா எர்த்லேயே தான் நான் வந்து போட்டிருக்கேன். இஃப் சப்போஸ் நீடட் அப்படின்னாலும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று. ரேஷ் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா மதர்ஸ் பாஸ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரேஷ் க்ரீம், டைப்பர் ரேஷ் க்ரீம்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து நம்மளுக்கு நிப்பிள் க்ரீமாகவும் ஒர்க் ஆகும். ஸோ 2-in-1 பர்பஸை நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீடிங் பாட்டில் இஃப் இன்கேஸ் நீடட் அங்கே வந்து தேவை அப்படின்னா இது வந்து இன்னும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். இது ஒன்று குட்டியாக வந்து எடுத்து வச்சாச்சு. க்ரூமிங் செட்டுன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன் 7-in-1ன்னு சொல்லிட்டு. டூத்லேருந்து ப்ரஷ்லேருந்து ஹேண்ட் நெயில் கட்டர்லேருந்து எல்லாமே இருக்கும். ப்ரஷ்ஷு, கோம்பு எல்லாமே இருக்கும். ஸோ இது ஒன்று அப்படியே எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டிக்கு ஸ்வெட்டர். இது வந்து அந்த ஹேண்ட்லூம் சொல்லுவாங்க இல்லையா, ஹேண்ட்லூம் ஸ்வெட்டர், உல்லன் ஸ்வெட்டர். அந்த இது வந்து ஒரு செட்டு அப்படியே பேண்ட்டோடு எடுத்து வச்சுருக்கேன். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து இப்போதைக்கு எடுத்து நான் வெளியே வச்சுருக்கிறது. குட்டி திங்ஸ் வந்துட்டு போகும்போது எடுக்கிறதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜரு, லேப்டாப்பு, ஃபோனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க்கு, டம்ளரு, அதுக்கப்புறம் வந்து என்னோடய சிப்பர் பாட்டில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால இப்போ எடுத்து வைக்கல. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இஃப் நீடட் வேணும்னா போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம பேக் பண்ணி உள்ளே வைக்க முடியாது. அதனால இது போகும்போது ஒரு குட்டி பேக் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த பேக் லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர், சாக்ஸு அதெல்லாம் கூட எடுத்து வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் அது அந்த பேக்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது ஒன்று. நாளைக்கு போகிறோம் இல்லை இன்றைக்கி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா டக்குன்னு எடுத்து உள்ளே போட்டுட்டு நம்ம போகணும். இந்த லிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக பார்க்க சொல்லியிருக்கேன். என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், மம்மியாக இருக்கட்டும், இல்லை மதர்-இன்-லா யார் வந்து அந்த டைமில் இருக்காங்களோ அந்த டைமில் அவங்க எல்லாத்துட்டையும் இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். குட்டிக்கு டைப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஹக்கீஸ்லேருந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஒரு 40 பேண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. 40 பேண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் தாங்க. எந்த இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னே தெரியாது. பேம்பர்ஸா, ஹக்கீஸா,
மேமி போக்கோ பேண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. எல்லாமே வந்து இப்போ வாங்க முடியாது. ஸோ நான் ஒன்று மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். எப்படியோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும். எது நல்லாயிருக்கோ அப்போ கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட்டு வந்து இது நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு 5 to 10 வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லைன்னா அங்கே போயிட்டு கூட நீடாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம். அந்த டைமில் ஒரு 10 பேட்ஸ் மட்டும் இருக்க மாதிரின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். என்னென்னலாம் நீடு இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் கவர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் பண்ணுறதை நான் பேக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிட வேண்டியதான். இனி இந்த டைம்லேருந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எல்லாமே கலந்து மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நான் போட்டிருக்க லிஸ்ட் எல்லாமே நான் ஃபோட்டோ எடுத்து இந்த சைடில் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரீஷியஸ் டைம் ஆன் மை வீடியோ. பை பாய்.